திமுக இடம்பெற்ற மத்திய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது ஒதுக்கப்பட்ட நிதியை காட்டிலும் கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆனால் சிலர் நிதி தொடர்பாக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்திருப்பதாக திமுகவை மறைமுகமாக விமர்சித்தார். ராமேஸ்வரத்தில் இந்தியாவின் மிக உயரமான ரயில்வே தூக்குப்பாலமான பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைத்த பின்னர் அங்கு நடைபெற்ற அரசு விழாவில் 8300 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். தேசிய நெடுஞ்சாலை எண் 40 வாலாஜாபேட்டை ராணிப்பேட்டை பிரிவில் 28 கிலோமீட்டர் நீள பாதையை 4 வழிப்பாதையாக மாற்றுவதற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் 29 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு நெடுஞ்சாலை திட்டங்களையும் பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே என்று தனது உரையை தொடங்கிய பிரதமர் மோடி மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்டு வரும் வீடு கட்டும் திட்டம், மக்கள் மருந்தகம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டங்களின் கீழ் தமிழ்நாட்டில் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கையை பட்டியலிட்டார். பாம்பன் பாலத்தின் மூலம் ராமேஸ்வரம், சென்னை மட்டுமல்லாது நாட்டின் மற்ற பகுதிகளையும் இணைக்கும் வகையில் பொருளாதாரம் மேம்படும் என்றார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக பிரதமர் கூறினார். साथियों, विकसित भारत के सफर में तमिलनाडु का बहुत बड़ा रोल है। मैं मानता हूं तमिलनाडु का सामर्थ्य जितना ज्यादा बढ़ेगा, भारत की ग्रोथ उतनी ही तेज होगी। बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है। जब इंडी अलायंस की सरकार थी, डीएमके उस सरकार में विराजमान थे, तब जितना पैसा मिला उससे 3 गुना मोदी सरकार ने दिया है। इससे तमिलनाडु की इकोनॉमिक और इंडस्ट्रियल ग्रोथ में बहुत बड़ी मदद मिली है। மத்திய அரசின் முயற்சி மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் 3700 மீனவர்கள் இலங்கையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்பை தமிழில் ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்திய பிரதமர், தமிழகத்தில் இருந்து தமக்கு கடிதம் எழுதுபவர்களின் கையெழுத்து ஆங்கிலத்திலேயே உள்ளதாகவும் குறைந்தபட்சம் கையெழுத்தாவது தமிழில் போட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 21ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் பாரம்பரியத்தை மேலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார்.